பட்டிக்காட்டுக்கு வந்திருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சொந்த ஊர் தாங்க. எங்க ஊர் பேரு காளிச்செட்டிப்பட்டி, நாமக்கல் மாவட்டத்தில மோகனூர் பக்கத்தில இருக்கு. அங்க இருக்கிற எங்களோட பாரம்பரிய வீட கட்டி 76 வருஷம் ஆகுது. இன்னைக்கு வீடியோல அந்த வீட்டோட ஹோம் டூர் பார்க்கலாம். இதாங்க நம்ம வீடு. நம்ம வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, யார் வேணா எப்போ வேணா உள்ளார வரலாம். வாசல்ல கதவுன்ற கான்செப்டே கிடையாது. சைடில் ஹாலுக்கு டோர் இருக்கேன்னு பார்க்காதீங்க. உள்ளார போயிட்டு இப்படி வந்தால் இதுக்கும் டோர் தேவையே கிடையாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலுங்க. அப்புறம் எதுக்குடா அந்த இடத்துல சின்னதாக ஒரு கதவு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது எனக்குமே தெரில. அது சாத்தியிருந்து கூட நான் பார்த்ததில்ல. என்றைக்குமே ஓப்பன்லேயே வச்சுருப்பாங்க. அப்படியே நேராக போனோம்னா மாட்டுக்கொட்டாய். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட கடைசி தாத்தாவோட ரூம். இது ரொம்ப வருஷமாக ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. அதனால் நானும் இன்னைக்கு பண்ணல. என்னோட கொள்ளு தாத்தாக்கு 4 பசங்க. ஒருத்தருக்கும் ஒரு ரூம்ங்கிற கான்செப்டில் தான் இந்த வீடே இருக்கும். லெஃப்டில் இருக்க ரூம் பார்த்தீங்கன்னா 3வது தாத்தாவுக்கு. இந்த 2 தாத்தாக்கும் சேர்த்து ரைட்டில் ஒரு கிச்சன் இருக்கும். 2 சைடும் திண்ணை இருக்கும். நைட்லலாம் இங்கே தான் படுத்து தூங்குவாங்க. அதான் கட்டில்லாம் இருக்குது. நாங்கள் இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம், பேசுவோம். நம்ம வீட்டிலலாம் போடுற சோஃபா மாதிரி இந்த வீட்டில் திண்ணை. படி வச்சு மேலே ஏற்றி ரூம் கட்டியிருப்பாங்க. கிச்சனில் எல்லாமே போட்டபடியே இருக்குது. நான் எதுவும் அரேஞ்ச்லாம் பண்ணி வீடியோ எடுக்கலை. உள்ளபடியே காட்டணும்னு சொல்லிட்டு. அதோட கிச்சனுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூமுமே இருக்கும். ஸ்டோர் ரூமோட டாப் வந்து ஓட்டில் போட்டிருப்பாங்க. இதோட இந்த 2 தாத்தாவோட போர்ஷனுமே முடிஞ்சுது. செகண்ட் தாத்தா அண்ட் பெரிய தாத்தாவோட ரூம் வந்து இது 2ம் தான். பெரிய தாத்தா தான் என்னோட தாத்தாவும். இந்த 2 சைட்லேயுமே திண்ணை இருக்கும். இங்கேயும் நாங்கள் சாப்பிடுவோம், தூங்குவோம், விளையாடுவோம், பேசுவோம், எல்லாமே பண்ணுவோம். வடக்கால இருக்க ரூம் பெரிய பையனுக்கு தான் தரணும்னு இருக்கான். அதனால தான் இந்த ரூம் எங்கள் தாத்தாவுக்கு. நோட் பண்ணிங்கன்னான்னு தெரில, ஆர்டரில் தான் ரூம்ஸே இருக்கும் ஒருத்தருக்கும். கதவை தட்டுறதுக்கு எவ்வளோ யோசனையாக இது கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த ரூமில் இந்த பெட்டும் இந்த சைடில் இருக்க டேபிளும் மட்டும்தான் புதுசு. மித்த எல்லாமே அந்த காலத்துலேருந்து இருக்குது. மேலே இருக்க ஹேங்கர் பாருங்களேன், அப்போவே யோசிச்சு எவ்வளோ இதாக பண்ணியிருக்காங்கன்னு. அண்ட் இங்கே இருக்க இந்த ஷெல்ஃபை பாருங்கள். 76 வருஷம் ஆயும் இன்னும் கன் மாதிரி இருக்குது. அண்ட் மேலே ஸ்டோரேஜ் யூனிட்ஸ்லாம் கூட கொடுத்துருப்பாங்க. இந்த டேபிள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது எங்கள் தாத்தாவோட டேபிள், அவர் யூஸ் பண்ண டேபிள். அப்போல்லாம் ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இல்லாததுனால மேலே பார்த்தீங்கன்னா சட்டம் தான் போட்டிருப்பாங்க. ஃபேனே இங்கே இருந்ததில்லை. 2 வருஷம் முன்னாடி தான் போட்டோம். அப்படியே வெளில போனோம்னா தோட்டத்துக்கு போகலாம். ஆனால் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கிச்சன் பார்த்துடலாம். பல வருஷம் ஆயிருக்கும் இந்த கிச்சன் திறந்தே. இதையும் ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வழியாக எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு கிச்சனை திறந்தோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஓட்டு கிச்சன் தான். இங்கேருந்து பார்த்தா தோட்டம்லாம் தெரியும். யூஸில் இல்லாததுனால அவ்வளோவா எதுவும் இருக்காது. மேலே கூட நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணி கோழியோட கூரை, கட்டை எல்லாமே வச்சுருப்போம். எவ்வளோ அழகாக இருக்குல்ல இது. என்ட்ரன்ஸ்லேயே கதவு வைக்காத நாங்கள் ஏன் தோட்டத்து சைடில் வச்சுருக்கோன்னு நினைக்கிறீங்களா? ஒரு வாட்டி நரி மலையிலேருந்து உள்ளார வந்துருச்சு, அதனால தான். அண்ட் இதான் பம்பு செட்டு போட்டு சின்ன தொட்டி, மோட்டார் போட்டு சின்ன வயசுலலாம் ஃபுல்லாக இங்கே தான் குளிப்போம். அண்ட் இங்கேருந்து தான் வயல் ஃபுல்லாக்கும் தண்ணி பாய்ச்சிரும். கூடவே ஒரு மோட்டார் ரூமும் இருக்கும். சின்ன வயசுலலாம் எங்கள் அப்பா பெரியப்பாலாம் இந்த மோட்டார் ரூம் மேலேருந்து கிணத்துல குதித்து நீச்சல் அடிப்பாங்க. இதான் அந்த கிணறு. இந்த கிணத்துலேருந்து தான் தண்ணி பம்ப் பண்ணி பயன்படுத்துகிறோம். இங்கே ஒரு சின்ன சமாதி கூட இருக்குது. இது எங்கள் கொள்ளு தாத்தாவோட டாட்டர் தான். அவங்க ரொம்ப சின்ன வயசில் இறந்துட்டாங்க. பாத்ரூம் டூர் இல்லாமல் ஹோம் டூர் கம்ப்ளீட் ஆகாதில்ல. ஸோ இங்கே பின்னாடி சைடில் 2 பாத்ரூம் இருக்குது. அதில் ஒன்று நாங்கள் இப்போ உங்களுக்கு காமிக்கிறோம், வாங்க. இந்த பெரிய ரெசார்ட்லலாம் நேச்சரோட கனெக்ட் பண்ணுற மாதிரி பாத்ரூம் வச்சுருக்காங்க. ஆனால் எங்கள் வீட்லேயே அப்படி தான் இருக்குது. இங்கே பக்கெட்லாம் கிடையாது. தொட்டியில் மோந்து தான் எல்லாமே யூஸ் பண்ணணும். மாட்டுக்கொட்டாய்க்கு மொத்தம் 3 என்ட்ரன்ஸ். இந்த சைடில் ஒன்று, ஃபஸ்ட்டு வீட்டு உள்ளார வரப்போ ஹால் கிட்ட காட்டினல அது ஒன்று, அப்புறம் இங்கிட்ட ஒன்று இருக்குது. இப்படியே போனால் நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸும் வந்துடும். மாட்டுக்கொட்டாய் காட்டுறேன். இப்போது இங்கே மாடியில் தோட்டத்தில் கட்டியிருக்காங்க. இங்கே மாடு மட்டும் வாழ்கிறது இல்லைங்க, ஒரு நல்ல பாம்பு கூட வாழுது. மேலே ஒரு டியூப் மாதிரி ஒன்று போகும், அதுக்குள்ளார தான் அந்த நல்ல பாம்பு வாழுது. நானே ஒரு 4-5 வாட்டி பார்த்துருக்கேன். எல்லா மாதமும் அமாவாசைக்கு அடுத்த நாள் இந்த மாதிரி தோல் உரிச்சிருக்கோம். இருங்க நான் அதை எடுத்தே காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த பாம்பு தோல். சில மாதம்லாம் என்ன தெரியுங்களா ஆகும், ரொம்ப நாள் எடுக்காததுனால 4-5 தோல் இருக்கும். ஸோ வெளிச்சத்தில் காட்டுறேன் இப்போ அந்த தோழியே. கடகடன்னு குயிக்காக வீட்டோட பேக் சைடும் காட்டிடுறேன். பின்னாடி என்னோட தாத்தா வச்ச புளியோ மரம் இருக்கும். அப்புறம் இப்போ நாங்கள் வச்சுருக்க மியாவாக்கி ஃபாரஸ்ட் இருக்கும். அண்ட் எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்குது. ஸோ எல்லா சைடுமே வியூ சூப்பராக இருக்கும். எங்கள் வாசல் திண்ணையில் உட்காந்து நாங்கள் பேசாத பேச்சே இல்லை. சிட்டி வீட்டில் இருக்க எந்த ஃபெசிலிட்டியும் இல்லாட்டியும் இந்த வீட்டுக்கு வந்துட்டா போக மனசே வராது.
இந்த கான்டென்ட் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.